நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அவரை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கூடியிருக்கிறோம். அவருடைய கிருபை மாறாதது தேவ பிள்ளைகளே. இந்த நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஆமென். கடலின் வாழ்வில் கலங்குமின் படகில் சுக்கான் பிடித்து நடத்துமின் தேவா. கடலின் வாழ்வில் கலங்குமின் படகில் சுக்கான் பிடித்து நடத்துமின் தேவா. கடலினை கண்டித்து கத்து உம்முடைய சமூகம் தந்து உம்முடைய பிரசன்னம் தந்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் நடத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே வந்து ஒருத்தரும் அப்பா வருவனே போகாத படிக்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய ஆவியினாலப்பா இன்னும் பலப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே உங்களுக்காய் உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழத்தக்கதான கருவை நீ தரும்படியாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் மன்றாடி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாருமாய் எடுத்து வேத பகுதியிலே சங்கீதம் 86வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். சங்கீதம் 86 1 முதல் 10 வசனங்கள். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையில் எளிமையானவன், என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன், என் தேவனே உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை இரட்சியும். ஆண்டவரே எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரிலும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர்.
நீர் ஒருவரே தேவன், அவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை. நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், நித்யானந்த சக்கராதிபதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் உயர்த்தி பாட போகிறோம். நாங்கள் எல்லாருமாய் ஒரு மனமாய் அவரை உயர்த்துவோம். நான் பாடும் பொழுது என் ஆத்துமாவும் அவர் மீட்டுக் கொண்ட உதடுகளும் கம்பீரித்து பாடுவதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த நாளிலும் அவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டிருக்கிறார். நாம் உற்சாகமாய் அவரை நாங்கள் உயர்த்த போகிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார். செங்கடலை பிளந்து அவர் வழிகளை உண்டாக்கின தேவன், செங்கடலை பிளந்து தம்முடைய ஜனத்தை நடத்தின தேவன். தேவ பிள்ளைகளே, நமக்காய் தேவன் நீப்பார், அவர் எழுந்து நீப்பார். நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் அவர் நமக்காய் நிற்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஒருபோதும் கைவிடாத அந்த நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்கு தூதர்களை உண்ணுகிற உணவால் அவர் ஜனங்களை அவர் போஷித்த தேவன். நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, நீர் ஒருவரே தேவன். ஆமென், ஆமென். அவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாங்கள் மீட்கப்பட்டவர்களாய் ஜீவனோடு கூட நாங்கள் நிற்கிறோம். அவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டு தம்மோடு கூட அவர் என்ன செய்கிறார், உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். அந்த மீட்கப்பட்ட ஆத்துமா என்ன செய்யும், கம்பீரித்து பாடும் அவருடைய சமூகத்திலே. எனவே இந்த நாளில் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் அவர் செய்த அந்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உண்மையாகவே கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். ஆத்துமாவையும் நன்றி சொல்லு முழு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்த அந்த நன்மைகளுக்காய் ஒருவர் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அவரை நன்றி செலுத்துங்கள். அவர் நம்முடைய ஜீவனை அவர் மீட்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே அவர் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆத்துமா மரித்து போயிருந்தால் தேவ பிள்ளைகளே, நாம் எப்படியான நிலைமையில் இருந்திருப்போம், நாம் பாவத்துக்குள்ளா இருந்திருப்போம். அதில் இருந்து நம்மை அவர் மீட்டு அவருடைய தம்முடைய சமூகத்திலே அவர் நிறுத்தி இருக்கிறார். எனவே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஒருவர் நன்றியை செலுத்துங்கள். ஆமென். நன்றி ராஜா. இதோ ரட்சிப்பின் பாத்திரத்தை எனக்கும் என் சபையாருக்கு நீ தந்திருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இதோ ஆத்மா மீட்பானது ஆண்டவரே மிக 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 விலை உயர்ந்த ஒரு ஆண்டவரே ஒரு பாத்திரத்தை நீர் எங்கள் கரங்கள் தந்திருக்கிற ஆண்டவரே. இது நாங்கள் தொடர்ந்தும் உமது வருகை வரை ஆண்டவரே இந்த ஆத்மா ஆண்டவரே விலகி போகாதபடி, பின்னோக்கி போகாதபடி, ஆண்டவரே வீழ்ந்து போகாதபடி ஆண்டவரை உண்மையே பற்றி கொண்டு ஆண்டவரே இந்த சரீரம் ஆண்டவரே என்றோ மரித்து போகலாம், ஆனால் ஆத்மா ஒரு நாளுமே மரித்து போவதில்லை ஆண்டவரே. இதோ ஆண்டவரே வார்த்தையினாலே என்னை தேத்தி ஆண்டவரே நான் எங்கே விழுகிறேனோ சோர்ந்து போகிறேனோ, என் சபையார் எங்கே விழுகிறார்களோ சோர்ந்து போகிறார்களோ அந்த எல்லா இடத்திலும் இந்த ஆத்மாவை தேத்தி ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்னாலே சென்று ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதலையும் ஆண்டவரே மன நிம்மதியை இந்த சமூகத்திலே நீ தந்திருக்கிறதற்காய் இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். குற்றங்களை மன்னித்தாரே,
நாமத்துக்காய் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். தேவன் அந்த 10 குஷ்டரோகிகளுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார். ஆனால் ஒருவன் மாத்திரம் தான் வந்து நன்றி சொன்னான். அந்த ஒருவனை போல நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய், சங்கீதக்காரனை போல நாங்கள் நம்முடைய ஆத்துமாவுக்கு கட்டளையிட வேண்டும். இந்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஏனென்று சொன்னால் அவர் நமக்காய் அவர் தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிப்படையாய் அவர் தண்டிக்கப்பட்டார், நாம் சுகமாய் இருக்கும்படியாய் அவர் காயப்பட்டார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமா? எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை.
நாங்க எடுக்க போகிறோம். நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே? நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோமா? உணர்ச்சி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் அனுப்பி, அந்த ஒரே பேரான குமாரன் அவர் சிந்தின ரத்தத்தினால் இந்த நாளில் நாங்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நமக்காய் அவர் இறங்கி வந்தார் தேவ பிள்ளைகளே. எனவே நாம் இப்பொழுது கூட இந்த பாடலில் ஒரு ஸ்டான்ஸாவை பாடி நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவர் நமக்காய் தண்டிக்கப்பட்டார், எதற்காய்? நாங்கள் மன்னிப்படையாய். அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாங்கள் என்ன செய்ய, பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆமென். ஒருவரும் போக முடியாத மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ளே நம்மை அவர் தம்முடைய சரீரத்தை கிழித்தபடியினாலே நாங்கள் எப்படியாய் பயத்தோடு நடுக்கத்தோடு அல்ல. அன்றைக்கு பிரதான ஆசாரியர் பயத்தோடு உள்ளே செல்லுவார். ஆனால் இந்த நாளில நாங்கள் தைரியமா அவருடைய சமூகத்திலே சேரத்தக்க ஸ்லாக்கியத்தை அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது தேவ பிள்ளைகளே. அப்போ நாங்கள் எப்படியானவர்களாய் அவருடைய சமூகத்திலே நாங்கள் நிற்க வேண்டும். எப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு பாராட்டின கிருபை அது பெரிதாய் இருக்கிறது. தண்டிக்கப்பட்டா நாம் மன்னிப்படைய நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உடைய சமூகத்திலே அவர் நமக்கு
யெகோவா ராஃபாவாய் இருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். யெகோவா ஷம்மாவாய் இருந்து நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். யெகோவா ஷாலோமாய் இருந்து நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலாய் யெகோவா ஈராய் இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திலே நமக்கு சுகம் உண்டு, தேவ பிள்ளைகளே, விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சமாதானம் உண்டு. அவருடைய சமூகத்திலே நமக்கு எல்லாம் உண்டு. எனவே நாம் விசுவாசத்தோடு கூட நாங்க பாடுவோமா? கர்த்தர் நாமம் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே
பேர் அந்த புகலிடத்துக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறோம். நாம் எல்லாருமாய் அந்த புகலிடத்துக்குள்ளாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமமே நம்முடைய புகலிடமாய் இருக்கிறது. அவருடைய நாமத்துக்குள்ளாய் வந்த நமக்கு, அவருடைய செட்டுகளின் நிலையிலே வந்த நமக்கு நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பிள்ளைகளே. ஏனென்றால் யெகோவா ராஃபாவாய் இருக்கிற தேவன் அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யெகோவா சம்மாவாய் அவர் நமக்கு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். யெகோவா ஷாலமான தேவன் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். லாபத்துக்கு மேலாய் யெகோவா மூப்பாவாய் இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பர் அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அங்கே அவர் கொண்டு போய் விடுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்குள்ளே நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஜெயம் உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. தேவனுடைய நாமத்திலே நமக்கு எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு நமக்கு கிடைத்ததில்லாத பெரிய தேவ பிள்ளைகளே, அந்த நாமம் நமக்கு பலத்தை கொடுக்கிறது, ஜெயத்தை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது. அந்த சங்கீதக்காரன் தாவீது அவர் என்ன செய்தார்? அவருடைய நாமத்திலே அந்த கோலியாத்தை அவர் ஜெயித்தார் இல்லையா? நமக்கு அந்த அவருடைய நாமத்திலே நமக்கு எல்லாம் இருக்கிறது. அவருடைய நாமத்திலே நமக்கு பலன் உண்டு, ஜெயம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. தேவ பிள்ளைகளே, யார் கைவிடலாம்? நாங்கள் நம்பினவர்கள் கைவிடலாம், ஆனால் நம்மை கைவிடாத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒரு தேவனாய் இருக்கிறார். அன்று ஆகாரை ஆபிரகாம் அவர்கள் மனைவியாய் சேர்த்துக் கொண்டு, ஆனால் அவர் ஒரு பிள்ளையோடு கூட ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அவர் என்ன செய்தார்? அந்த வனாந்திரத்தில் அவர் அனுப்பி விட்டார். ஒரு துருத்தி தண்ணீர் போதுமா? அந்த வனாந்திரத்துல போதாது. ஆனால் அந்த பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அவருடைய கண்களை திறந்ததன் நிமித்தம் துறவு நிறைய தண்ணீர் கிடைத்தது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் கொடுத்தால் அவர் நிறைவாய் கொடுக்கிறவர், கொஞ்சமாய் கொடுக்கிற தேவன் அல்ல. எனவே யார் கைவிட்டாலும் நாம் நம்பி இருந்த நம்முடைய உறவுகள் கைவிடலாம், நாம் நம்பி இருந்த அதிகாரிகள் கைவிடலாம், என்ன யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. நம்மை கைவிடாத தேவன் உண்டு. அந்த தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
இயேசு நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நமக்கு நல்ல மீட்பராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இப்பொழுதும் கூட நாங்கள் தேவனை நாங்கள் கரித்தோடும் ஆவியோடும் ஆராதித்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் அவரிடம் நாங்கள் விண்ணப்பிக்க போகிறோம். நம்முடைய சபைகளுக்காய் நாங்கள் விண்ணப்பிக்க போகிறோம். இப்பொழுதும் கூட இந்த சபைகளிலே ஒரு உயிர் மீட்சி வர வேண்டும். தேவனுடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. விழிப்போடு ஜாக்கிரதையோடு இருக்கிறது மாத்திரம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். சபைகளுக்குள்ளே ஒரு அசமந்த போக்கு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எல்லாம் உலகத்தின் போக்கிலே போகிற விசுவாசிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவன் நம்முடைய சபையிலே ஒரு பின்மாரியை ஊற்ற வேண்டும். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் நாங்கள் விழிப்போடு ஜாக்கிரதைய விழிப்புள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாருமாய் ஜெபித்துக் கொள்ளுவோம். நம்முடைய சபைக்காய் இப்பொழுது கூட நம்முடைய தலைமை போதகருக்காய் சபையின் மேய்ப்பருக்காய் நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். அவருடைய பலவீனங்களிலே தேவனுடைய கிருபை கூட இருக்க வேண்டும். பலன் பூர்ணமாய் விளங்க வேண்டும். அவருக்கு வந்த ஆபத்தில் இருந்து தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற ஜீவாதிபதி தேவன் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அவருக்கு இருக்கிற பலவீனங்களிலே தேவன் இன்னும் பலன் கொடுத்து போக வேண்டிய தூரம் அதிகமாய் இருக்க வேண்டும். இருக்கிறபடினாலே தேவன் பலத்தினால் அவரை இடை கட்டும்படியா நாம் எல்லாருமாய் நம்முடைய போதகருக்காய் ஜெபித்துக் கொள்ளுவோம். குடும்பத்தை அப்பா பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொண்டு. ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட நாங்கள் வியாதிப்பட்டவர்களுக்காய் ஜெபிப்போம். தனிமையானவர்களுக்காய், கட்டுண்டவர்களுக்காய் நாங்கள் ஜெபிப்போம். டிப்ரெஷன்ல இருக்கிறவர்களுக்காய் ஜெபிப்போம். வியாதிகளோடு இந்த நாளிலும் ஹாஸ்பிட்டல்ஸ்லே கைவிடப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். யார் எனக்கு சுகம் கொடுப்பார் என்ற இறுக்கத்தோடு இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு கூட அதுல ஒருவருடைய பெயர் தனுஜன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் அந்த போய்க்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 26 வயசு, அவருக்கு இப்ப நடக்க முடியாது. இடுப்புக்கு கீழே இயங்குதில்லை. அவர் ஆண்டவிட்ட பிள்ளைதான். பெற்றோர் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய மூளை சொல்லுகிறது, மூளை சிக்னல் கொடுக்குதில்லை, அதால அவருக்கு நடக்க முடியாது. அப்படி அந்த வாலிபனுக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதிலை கொடுக்கிற தேவன். இதனால நாங்கள் வாசித்திருக்கிறோம், ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே கூட இப்படிப்பட்டவர்களுக்காய் பார்த்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நாங்கள் ஒருமனப்படுவோம். அன்பான தகப்பனே, அப்பா இதோ இந்த வேளையிலுமாய் கூட வியாதியஸ்தர்களுக்காக சமூகத்தண்டையில வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய சபையிலும் ஆண்டவரே அப்பா ஊழியக்காரர்கள் மத்தியில இருக்கிற சுகவீனங்கள் பலவீனங்களில கர்த்தாவே நீர் சுகத்தை பலத்தை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மருத்துவர்களால விளங்கப்படுத்த முடியாத ஆண்டவரே, மருத்துவர்களால தீர்க்க முடியாத எத்தனையோ வியாதிகளோடு போராடுகிற ஜனங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே உடைய தழும்புகளினால சுகமானோம் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே சுகம் அடைவார்கள் ராஜா. அதே போல இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த சகோதரனுக்காய் அப்பா வாலிப வயசுலே ஆண்டவரே எழுந்து நடக்க முடியாத படிக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே அந்த ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையில ஒரு சுகம் பலம் உண்டாவதாக ராஜா. 38 வருஷங்களாய் ஆண்டவரே அப்பா தகப்பனே பெதஸ்தா குலத்திலே ஆண்டவரே அந்த படுத்திருந்தவனை பார்த்து எழுந்து நட என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இப்பொழுதும் நீர் அதே வல்லமையோடு ஆண்டவரே அந்த மகனிடத்துல கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறபடினால மண்டையில கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா நரம்பு மண்டலங்கள்ல சிந்தனை மண்டலங்கள்ல இருக்கிற தடைகள் ஆண்டவரே எடுபட்டு போய் புதிய சுகம் பலம் உண்டாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே மருத்துவர்களால கூடாது, ஆனாலும் கர்த்தாவே பரிகாரியாகிய கர்த்தரால எல்லாம் கூடும் ராஜா. முண்டையில நாங்கள் விசுவாசித்து கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே வியாதியஸ்தர்கள் மேல இறங்குவீராக ராஜா. வைத்தியசாலையிலே ஆண்டவரே நோவுகளோடும் வேதனைகளோடும் போராடுகிறவர்கள் அநேகர் ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே அவர்கள் எல்லோரையும் ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே உடைய சுகமளிக்கிற கரம் ஆண்டவரே தொட்டு சுகப்படுத்துவதாக ராஜா. ஆண்டவரே இரக்கம் செய்வீராக. உம்மை அறிகிற அறிவை ஆண்டவரே அவர்களுக்கு கொடும். உங்களுக்காய் அடிக்கப்பட்ட அப்பா கர்த்தர் ஒருவர் உண்டு, அவருடைய தழும்புகளினால தங்களுக்கு சுகம் உண்டு என்று ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்துக்குள்ள அந்த ஜனங்களை நடத்தும் ஆண்டவரே. அவருடைய தழும்புகள் வீணாய் போகிறதில்லை ராஜா. அதனால சுகம் பலம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. பலத்தை கொடுத்து பலப்படுத்துகிற தேவன். சுவீன நேரங்களிலும் அவர்தான் நல்ல பரிகாரியாயிருந்து சுவத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளில் நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஆமென். இப்பொழுதும் கூட நான் வார்த்தைக்காய் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒரு மெனப்படுங்க. தகப்பனே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே இந்த சபையிலே நீங்கள் என்ன வார்த்தையோடு கூட என்ன மன்னாவை எங்களுக்காய் நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அந்த மன்னாவுக்காய் சுவாமி உடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே மன்னாவை கொண்டு போஷிக்கிற தேவன் அப்பா. இந்த நாளிலும் ஐயா அந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களிலும் அப்பா கிரியை செய்யத்தக்கதா எங்களுடைய இருதயங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆழங்களை விளங்கப்படுத்தி தாகிற ஆவியானவரே கர்த்தாவே எங்களுக்குள்ளாய் கிரியை நடப்பீங்கப்பா. ஆண்டவரே கனநித்திரையின் ஆவி தூக்கத்தின் ஆவி அப்பா கட்டிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையானது நீங்க அனுப்பின காரியமாய் செய்யாமல் திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களுடைய இருதயங்கள் அதற்காய் காத்திருக்கிறது. வார்த்தை கொண்டு வந்த அப்பா கர்த்தாவே உங்களுடைய தாசனை கர்த்தாவே சிலுவை நிழலிலே மறைத்து நாங்கள் மன்றாடுகிறோம்.